ஒரு பெரியவர் பார்த்தீங்கன்னா ரோட்டோரமா பாலத்துக்கு மேலே படுத்து தூங்கிட்டு இருந்தாருங்க. நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்டீங்களா இல்லையா ஐயான்னு கேட்டேங்க. இன்னும் இல்லை தம்பி அப்படின்னு சொன்னாருங்க. சரிங்க ஐயா, நீங்க இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு கடைக்கு போயிட்டு ஐயாக்கு தேவையான ஒரு ஒரு சிக்கன் ரைஸை போட சொன்னாங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அண்ணன் வேக வேகமாக போட்டு பார்சல் பண்ணி கொடுத்தாருங்க. அந்த பார்சலை வாங்கிட்டு நான் மறுபடியும் பெரியவர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேங்க. பெரியவர்கிட்ட வாங்கிட்டு வந்த சாப்பாடை கொடுத்ததும் வாங்கிட்டு ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொன்னாருங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னாருங்க. சரிங்கய்யா, நீங்க இந்த ஊருக்கு புதுசா, இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேங்க. என்னோட பேரு சேகர், என்னோட ஊரு கோட்டூர்புரம், என்னோட வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சு தம்பி, அதனால நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுடைஞ்சு அழுதுட்டாருங்க. சரிங்கய்யா, உங்க பையனோட மொபைல் நம்பர் ஏதாவது இருந்தா கொடுங்க, நான் உங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தாருங்க. தனக்கு கிடைச்ச சாப்பாட்டுல பாதிய பக்கத்துல இருந்த செல்ல பிராணிக்கும் கொடுத்தாரு. பாத்தீங்களா, அந்த மனசு தாங்க கடவுள்.